Stop trying to control everything and just let go. Let go! All right, fine. If you let go a little, you will be at little peace. If you let go a lot of things, you will be at lot of peace. If you let go of everything, you will be in full peace. இதை சொன்னது அஜன் ஷா. இவர் வந்து புத்திஸ்ட் மங்க் ஒருத்தர். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலான்னா, லெட்டிங் கோ. அதாவது நம்மளோட நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிடும் எப்படின்னா நம்ம லெட் கோ பண்ணோன்னா. ஸோ எனக்கு இந்த ஃபைட் கிளப்பில் வர அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாப் ட்ரைங் டு கண்ட்ரோல் எவ்ரி திங் அண்ட் ஜஸ்ட் லெட் கோ, லெட் கோ அப்படி சொல்லுவான். அப்புறம் அந்த கார் அப்படியே ரோடோட சைடில் போய் விழுந்துடும். சூப்பர் சீன் அது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச சீன். அதுக்கப்புறம் தான் நான் நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளை மாற்றிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணணும், இது பண்ணணும் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்ப்போம். அது ஓகே, அதில் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் எப்போவுமே நம்ம அப்படி பார்த்தா அது நமக்கு யூஸ்ஃபுல் இல்லை. சில நேரங்களில் நம்ம விட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ நமக்கு கொஞ்சம் விட்டோன்னா கொஞ்சம் பீஸில் இருப்போம், நிறைய விட்டோன்னா நிறைய பீஸில் இருப்போம், மொத்தமாக விட்டோன்னா ஃபுல் பீஸில் இருப்போம். ஸோ இது எப்படி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இஃப் லெட் கோ ஆஃப் எவ்ரி திங் யூ வில் பி அட் ஃபுல் பீஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆட்கள், குருக்கள், இவங்கெல்லாம் அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் பீஸ், அதாவது அட்டாச்மெண்ட்லேருந்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் பீஸில் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஸோ இப்போ உங்கள் எமோஷன், உங்கள் கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கோவம், சோகம், ஏதாவது கோவத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் உங்கள் கோவத்தை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? நான் ஃபுல் பீஸில் இருக்கேன் அதுதான். ஆனால் நீங்கள் தான் உங்கள் கோவத்தை விடாமல் வச்சுருக்கீங்க. ஏன்னா ஈகோ வந்து விடாது. அது வந்து கோவத்தை நியாயப்படுத்த நினைக்கும். ஸோ உங்கள் தாட்ஸை நீங்கள் விட்டுட்டிங்கனாலே உங்கள் எமோஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எமோஷன்ஸ் வந்து எமோஷன்ஸ் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் டீப்பாக படிக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிங்க, லெட்டிங் கோ. இதை வந்து டேவிட் ஹாக்கின்ஸ், இந்த புக்கு தான் இந்த வீடியோட இன்ஸ்பிரேஷன். ஸோ லெட்டிங் கோ வந்து ஒரு சூப்பரான ஃபிலாசபி. ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ எமோஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்ல, எமோஷன்ஸை வந்து நம்ம வெறும் அது எனர்ஜி இன் மோஷன், அதான் எமோஷன். எந்த ஒரு எமோஷனும் வெறும் எமோஷன் தான். அதை தாண்டி நீங்கள் இந்த தாட்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டு தான் உருவாக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சஃபரிங் வருது. ஸோ நீங்கள் அதெல்லாம் தாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவம் வருது, எனக்கு ரொம்ப கோவம் வருது, யார் மேலேயாவது கோவம் வருது, அந்த தாட்ஸை நீக்கிட்டு என் மைண்டை எடுத்துகிட்டு நான் பார்த்தேன்னா உடம்புல ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு எரிஞ்சிட்டு இருக்க ஒரு எமோஷன் தான் இருக்கும். இங்கே ஃபீல் ஆகும், அதான் கோவம். கொஞ்ச நேரம் நான் அந்த எமோஷன் அப்படியே பார்த்துட்டு இருந்தாலே அது உடம்பை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இது எப்படின்னா, நீங்கள் எது கூட உங்களை அடையாளப்படுத்திக்கலாம். அதாவது எப்படின்னா, அது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ எனக்கு கோவம் வருது, அப்போ நான் கோவம் கிடையாது, கோவம் எனக்கு உடம்புக்குள்ளே எப்படி சர்க்குலேட் ஆகுது, ஒரு எனர்ஜி, அவ்வளோதான். அதை நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன்னா கொஞ்ச நேரத்தில் நான் வேறு அது வேறுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் உடம்புலேருந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வேறு அது வேறுன்னு, நீங்கள் உங்கள் கோவம் கிடையாது, நீங்கள் உங்கள் சோகம் கிடையாது, நீங்கள் உங்கள் துயரம் கிடையாது, நீங்கள் உங்கள் பாடி கிடையாது, மைண்டு கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி இருக்க ஒரு ஹையர் செல்ஃப், அதுதான். ஏன்னா மீதி எல்லாத்து கூடவே இருக்கும்போது உங்களுக்கு துயரம் தான் இருக்கும். நீங்கள் ஏன்னா அதெல்லாம் ஒரு நாள் போக தான் போகுது. ஸோ இதை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கணுன்னா, ஃபிலாசபி ஆஃப் லெட் கோ. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபைட் கிளப் படத்தில். அப்புறம் யூடியூப்பில் ஒரு ஃபிலாசபி சேனல் உண்டு, எனக்கு பேர் மறந்துட்டு, ஏதோ வச்சு ஆரம்பிங்க, ஐசன் ஏதோ ஒன்று, இங்கிலீஷ் சேனல். அதில் வந்து அழகாக போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைட் கிளப் படத்தில் என்னென்னா, அவன் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப எல்லாம் கண்ட்ரோலிங்காக இருப்பான். அவனுக்கு லைஃப் நல்லா இருக்காது. அதுக்கு ரீசன் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்ல, ஒரு நல்ல வீடு வாங்கணும், வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பிளேட் இருக்கணும், கிச்சன் நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், எல்லாம் வந்து ரொம்ப மைண்டை வச்சு ரொம்ப யோசிப்பான். கடைசியில் வந்து அவன் எல்லாம் இப்படி 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 இருக்கணும், வீடு இப்படி இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும், இந்த கார் இருக்கணும், இந்த பைக் இருக்கணும், இது இருக்கணும், எல்லாம் வைப்பான். கடைசியில் அவனுக்கு சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஏன்னா அவனாக ஒரு விஷயங்களை நினச்சி இதுதான் சந்தோஷம் தரும்னு அவனை ஒரு ஜெயில் மாதிரி அவனுக்கு ஒரு ஜெயில் உருவாக்குறான். அவன் லெட் கோ பண்ணல. கடைசியில் நம்ம ஹீரோ வராரு, பிராட் பிட் படத்தில். அப்போ அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்னா, ஒரு சூட்கேஸ் கொடுப்பான். அந்த சூட்கேஸை இந்த ஹீரோ வந்து வீட்டில் கொண்டு போய் வைப்பார். அப்புறம் அது வெடிச்சிடும். அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் வெடித்து நாசமாகி, அதுதான் படத்தோட அந்த ஸ்டார்டிங்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சொல்லி கொடுப்பான், நம்ம வந்து நம்ம நினைக்கிற ஒன்று கிடையாது, நம்ம வந்து எல்லாத்தையும் லெட் கோ பண்ணணும், நம்மளோட அடையாளம், நம்மளோட இது. அதில் ஒரு சூப்பரான ஒரு லைன் வரும், திங்ஸ் யூ ஓன் எண்ட் அப் ஓனிங் யூ. அதாவது நீங்கள் வாங்குகிற பொருட்கள் கடைசியில் உங்களே வாங்கிடும், இல்லை நீங்கள் சொந்தமாக்குற பொருட்கள் உங்களே சொந்தமாக்கிடும். ஸோ இதுதான் லெட் கோவுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எது கூட நம்மளை அட்டாச் பண்ணக்கூடாது, பிணைப்பு இருக்கக்கூடாது, எல்லாத்துலேருந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஆன்மீக குருக்களும் அதான் சொல்கிறாங்க, நம்ம வந்து ஃப்ரீடம், அதுதான் எல்லாமே. இப்போ ஏதோ ஒரு படம் கூட அன்றைக்கி ஒரு டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஃபுல்லாக சைக்கோஸாக இருந்தாங்க. ஆனால் அவங்க
அவங்க வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கேட்குறான். எனக்கு மைண்டில் ஃப்ரீடம். உடனே அவனும் ஃப்ரீடம்னு சொல்கிறான். எதுக்கு சொல்கிறேன்னா அவங்களே அதை ஃப்ரீடத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே யூனிவர்ஸில் ஃப்ரீடத்தை, சுதந்திரத்தை தான் எதிர்பார்க்குது. இது வந்து நம்ம விவேகானந்தரும் அந்த யோகா புக்கில் சொல்லியிருக்காரு. ஸோ நான் பேக் டு டாபிக். ஸோ ஃபைட் கிளப் படத்தில் அவன் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுப்பான். நம்ம வந்து நம்ம அடையாளத்தை இழக்கணும், எல்லாத்தையும் லெட் கோ பண்ணணும். அப்போ தான் நம்ம உண்மையான இதை நம்ம கண்டுபிடிப்போம். எதையும் இழக்கிறதுக்கு தயாராக இல்லாட்டி நமக்கு என்ன அடைவோம்? அதாவது ஒருத்தன் வந்து அது ஏதோ ஒரு லைன் வரும். இஃப் யூ லெட் கோ ஆஃப் எவ்ரி திங் வி ஹாவ் நத்திங் டு லூஸா இல்லை வி கேன் பி ஹாப்பி, ஏதோ ஒன்று வரும். அதாவது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா நம்ம வந்து இலக்கியதுக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி அது சூப்பரான ஒரு இது. வேற ஓஷோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்ம வந்து இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அப்படி எதுவுமே கிடையாது. அதனால இனிமேல் உங்களுக்கு இது நல்ல ஒரு மைண்ட் செட், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கும் எங்கள் வீட்டில் சண்டை வர்றதுக்கு பெரிய ரீசன் இதுதான். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அது எப்படியும் கிடையாது. நமக்கு அந்த நேரம் எப்படி வழங்கப்படுதோ அதை பண்ணணும். அதுக்குன்னு தோன்றதை பண்ணது கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது நமக்கு வந்து அந்த நேரம் நமக்கு ஒரு அறிவு இருக்கும், ஒரு இன்ட்யூஷன். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. அந்த நேரம் ஃபைட் பண்ணணும்னா ஃபைட் தான் பண்ணணும். அந்த நேரம் லவ் பண்ணணும்னா லவ் தான் பண்ணணும். அந்த நேரம் என்ன வழங்குதோ அதை நம்ம பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம தடையாக இல்லாமல் இருக்கணும். இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறேன். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ஃபிலாசபி என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் அடையாளம், நீங்கள் இது 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 எல்லாத்தையும் லெட் கோ பண்ணிடும். உங்கள் பொருட்கள், உடைமைகள், நீங்கள் எதுவும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு செல்ஃப், ஒரு ஆத்மா, அவ்வளோதான். அதுதான் அந்த ஃபிலாசபி. அதுவும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் வழியிலேருந்து தள்ளி நின்னாலே உங்கள் இது அது பாட்டுக்கு பார்த்துக்கும். இது எப்படின்னு கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். இது நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பில் பண்ணலாம். உங்களுக்கு எமோஷன் வருது, லஸ்ட்டு கூட ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, இல்லை கோவத்தோடு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த எமோஷன் இல்லைன்னு யோசிக்கணும். நீங்கள் அது கிடையாது. அது ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணுற ஒரு 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 இது தான். நீங்கள் ஜஸ்ட் அது நீங்கள் ஒரு 3வது இடத்துலேருந்து பார்க்கணும். நீங்கள் அது கூட உங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். வேறு என்ன பண்ணலான்னா, பி ப்ரெசன்ட் இன் த மூமெண்ட். அந்த நேரம் இருங்க. அந்த நேரம் நீங்கள் அந்த பெயினை அனுபவிக்கணுன்னா அதை வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஓ இதுதான் இதுதான் அப்படின்னு அந்த ப்ரெசண்ட்டாக இருங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்டாக இருங்க. ஒரு புக்கில் ஒரு சாப்டர் உண்டு, பி வித் அன் ஓப்பன் ஹார்ட் ஈவன் இஃப் இட் ஹர்ட்ஸ். அந்த மாதிரி ப்ரெசண்ட்டாக இருங்க. உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இது எப்படின்னா, இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ எனக்கு வந்து யார்கிட்டையாவது பேசணும்னு தோணுது. ஆனால் வந்து இப்போ நான் சும்மா ரோட்டில் நடந்து போகிறேன். ஒரு ஆள் நல்லா நல்லா பல்காக இருக்கார். எனக்கு மனசில் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல தோணுது. அவ்வளோதான். போய் நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் ஃபிசிக் நல்லா இருக்குது, அப்படி எந்த வித ஒரு தடையுமே இல்லாமல் அந்த நேரம் என்ன தோணுதோ அதை பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதே இது நான் என்னோடய லோவர் செல்ஃபாக இருந்தேன்னா, அவர் நல்லா இருக்காரே, நான் பேசினேன், ஏன்னு பேச ஒரு மாதிரி இருக்கு, நான் இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. அந்த நேரம் என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் அது வந்து இன்னர் விஸ்டமாக இருக்கணும், இன்ட்யூஷனாக இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் மைண்டு சொல்லுது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, நாளைக்கு எழும்பி இப்படி பண்ணி. இப்போ எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொன்ன மாதிரி, ஆனால் இது எனக்கு ரொம்ப தடையாக இருந்துச்சு. எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுமா, அது வந்து வேறு. அதை தாண்டி நீங்கள் பண்ணணும். அது வந்து ஒரு லேசினஸ், ஒரு சோம்பல். அதை தாண்டி நீங்கள் பண்ணணும். ஆனால் எனக்கு சோம்பல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து இது ஈகோ. எனக்கு இல்லை நானே நினைக்கக்கூடாது. அது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் ஈகோ இல்லை, நீங்கள் உங்களோட ஹையர் செல்ஃப். உங்களுக்கு என்ன அந்த நேரம் தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அது உங்கள் இன்ட்யூஷன், உங்கள் உள்ளார்ந்த ஞானம். எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இது ஆண்ட்ரூ டேட் சொன்னது. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு காம்பஸ் இருக்குது. எப்போவுமே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு அது சொல்லும். அதை கொஞ்சம் கேட்டு நடங்க. நீங்கள் உங்கள் வழியில் நிற்காதீங்க. நீங்கள் உங்கள் வழியில் நிற்கிறது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க, சோம்பல் படுவீங்க, பண்ணணுமான்னு யோசிப்பீங்க, பயப்படுவீங்க. இதெல்லாம் வந்து தடைகள். ஹையர் செல்ஃப் வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ஃப்ரீயாக இந்த உலகத்தில் வாழும். நல்லது நடந்தால் நல்லது நடக்கட்டும், மோசம் நடந்தால் மோசம் நடக்கட்டும், என்ன வருதோ அப்படியே போயிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து தடையாக நிற்கக்கூடாது. அதுதான் லெட்டிங் கோ. லெட் கோ ஆஃப் எவ்ரி திங், யூ வில் பி ஹாப்பி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதையும் தடையாக இருக்காதீங்க, அப்படியே போயிட்டே இருங்க. இதை நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஃபைட் கிளப் படம் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக புரியும். இப்போ இருக்க நிறைய ஆம்பளைகளுக்கு இருக்க பிரச்சனை அதுதான். நமக்கு டிசைர் வேறு. நம்ம ஆனால் தப்பான விஷயங்களை தேடி போகிறோம். நம்ம டிசைர் மோசம் கிடையாது, பசி மோசம் கிடையாது. நம்ம தான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். அதே மாதிரி லஸ்ட்டு வந்து செக்ஷுவாலிட்டிங்கிறது மனுஷனோட ஒரு ஒரு அங்கம் தான். ஆனால் லஸ்ட்டு வந்து மோசம். லஸ்ட்டு நம்ம தான் உருவாக்குறோம். ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. டவுட் இருந்தால் இந்த புக் வாங்கி படிங்க, லெட்டிங் கோ. இது வந்து சூப்பரான ஒரு புக். உங்கள் எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லா எமோஷன்ஸ்லேருந்து மேலே மேலே மேலே, அதாவது ஒரு கான்ஷியஸ்னஸ் ஸ்கேலே உண்டு. லோவர் செல்ஃப் வந்து ஷேம், மேலே கில்ட், ஆப்பத்தி, அப்புறம் மேலே 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 லவ்,
கரேஜ் இருக்கையிலே மேலே தான் என்லைட்டன்மெண்ட். ஸோ அதை நீங்கள் அட்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அது ஈஸி இல்லை, ஆனால் வழிகள் இருக்குது. ஓகே கைஸ், நான் வந்து என்னோட ப்ராடக்ட்டே நான் மறந்துட்டேன். ஆமாம், ஒரு சின்ன ஒரு பேமெண்ட்டுக்கு நான் ஒரு பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பேமெண்ட் பிரச்சனையாக இருக்குது. அது எப்போ சரியாகுதோ நான் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவேன். அது வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி. அதாவது நீங்கள் ஜாயின் பண்ண அப்புறம் நமக்கு வீக்லி கால்ஸ் எல்லாம் இருக்கும். நான் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் லைக் மைண்டட் பீப்புள் இருப்பாங்க. நம்ம எல்லாம் பேசலாம். அதில் நிறைய கோர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதை நான் உடனே உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு சின்ன ஒரு பேமெண்ட், அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அந்த பேமெண்ட் எப்போ நான் செட் பண்ணுறேனோ நான் வந்து அந்த லிங்கை கீழே போட்டுருவேன். ஓகே கைஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுலையாவது உங்களுக்கு வீடியோ இது வேணும், எதாவது அட்வைஸ் வேணும், உங்கள் லைஃப் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே கைஸ், யூஸ் ஒன்.